சிகரெட்லாம் பிடிச்சாக்க என்னாகும் அப்படின்னா, சிகரெட்னால் நான் வந்து இந்த போதை சிகரெட்லாம் கடைகளில் விற்கிறாங்கள்ல, இந்த சிகரெட்லாம் பிடிச்சா என்னாகும்னா, ஒரு கம்பீரமான ஒரு உடம்பில் இருக்கிற நிமிர்வு அப்படியே போயிடும். போய் தளர்ந்துடும், உடம்பே தளர்ந்துடும், நரம்புகளும் தளர்ந்து விடும், நரம்புகளும் சுருங்க ஆரம்பிச்சிடும். சிகரெட் பிடிச்சாக்கா ஒரு கம்பீரமாக இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு சிகரெட் பிடிச்சா போதும் அப்படியே கூன் விட ஆரம்பிச்சிடும். அந்த முதுகெலும்பு வளைய ஆரம்பிச்சிடும். முதுகெலும்பில் ஒரு நிமிர்வு இருக்குது. அது எப்படி நிமிரும் அப்படின்னா, இந்த மாதிரி மலிவான இந்த மாதிரி போதை சிகரெட்டு இதெல்லாம் பிடிக்காத போது, அல்லது மலிவான உணவுகள் நான் சொல்கிறேன் அதெல்லாம் சாப்பிடாத போது உடம்புல ஒரு நிமிர்வு இருக்கும். நிமிர்வு தானாகவே வந்துடும். இந்த இட்லி பூரி பொங்கல் மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல, இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிச உணவு மீன் உணவு இதெல்லாம் சாப்பிடாம தரமான சமைக்கப்பட்ட உணவுகளில் தரமான உணவுகள் 50% பச்சை காய்கறிகள் பழங்கள் பச்சையான உணவுகள் 50%. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து ஒரு நிமிர்வு இருக்கும். நீங்கள் உப்பு போட்டு சமைச்சு கூட சாப்பிடலாம். அந்த தரமான காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு இந்த மாதிரி சமைக்கப்பட்ட கீரை பொரியல் கீரை கூட்டு பழங்கள் காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு முதுகெலும்பில் ஒரு நிமிர்வு இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட ஒரு நிமிர்வு வரும். அது வந்து ஒரு சிகரெட் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே முதுகு வளைய ஆரம்பிச்சிடும், கூன் விட ஆரம்பிச்சிடும். உங்களால் நிமிர்ந்து நிற்க முடியாது. உறுதி என்பது இல்லாமல் போயிடும். உங்களுக்கு வந்து மன உறுதி இல்லாமல் போயிடும். மன உறுதி இருந்தால் தான் அந்த நிமிர்வு என்பது வரும். அப்படியே நீங்கள் சிகரெட்லாம் பிடிச்சிங்கன்னா இந்த மதுபானங்கள்லாம் இருக்குல்ல, ரசாயன போதை அந்த அடிமைப்படுத்துகிற மதுபானங்கள் செயற்கை அது வந்து என்ன ஆகுன்னா செயற்கை மதுபானங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து அப்படியே உங்களை வந்து உங்கள் உடம்பில் இருக்கிற ஒரு நிமிர்வு தன்மையை வந்து அப்படியே இல்லாமல் செய்துவிடும். அப்படியே வளைஞ்சி குனிஞ்சிருவீங்க, தளர்ந்துடும். அப்படி உடம்பு தளர்ந்துடும், நரம்புகள் தளர்ந்து விடும், நரம்புகள் குறுக ஆரம்பிச்சிடும். குறுகி அந்த மாதிரி ஆகிடும் இந்த மலிவான உணவுகள்லாம் சாப்பிட்டா கூட. அதனால் வந்து ஒரு நிமிர்வு தன்மை இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு லட்சியவாதியாக இருக்கணும்னா உடம்புல ஒரு நிமிர்வு தன்மை இருக்கணும், மனசில் ஒரு நிமிர்வு தன்மை இருக்கணும், நிமிர்ந்து நிற்கணும், நிமிர்ந்து உட்கார்வது. அந்த இது வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இந்த மலிவான உணவுகள் போதை சிகரெட்டு இதெல்லாம் விட்டுட்டா தான் அந்த நிமிர்வு தன்மையை மீட்டெடுக்க முடியும். உடம்புல இயற்கையாகவே இருக்குது. அதை நாம் தான் வந்து இந்த சிகரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டு இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டு உடம்பை வந்து குறுக வைக்கிறோம். தளர்ந்து முதுகு வளைஞ்சி அந்த மாதிரி நரம்புகள் தளர்ந்து அந்த மாதிரி போயிடுது. அதுக்கப்புறம் வந்து உடம்புல நோய் வந்துடுது. அதனால் வந்து ஒரு நிமிர்வுத்தன்மை வேணும் அப்படின்னா இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. உங்களை அடிமைப்படுத்துகிற எந்த உணவுமே சாப்பிடாதீங்க. உங்களை அடிமைப்படுத்துதா, அது வந்து ரொம்ப சுவையாக இருக்குதா, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. உணவுகள் என்பது சாப்பிடுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்க வேண்டும், கஷ்டமாக இருக்கணும், சிரமப்பட்டு நம்ம அதை கடைபிடிக்கணும். உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த நிமிர்வு தன்மையை மீட்டெடுக்க முடியும். உங்கள் உடம்பில் உள்ள நிமிர்வு தன்மை இயற்கையாகவே இருக்கிற அந்த நிமிர்வு தன்மையை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். அப்படி ஒரு நிமிர்ந்த உடல் நிமிர்ந்த மனம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய உடலை அழிக்கிட அந்த நோய்கள் உங்கள் உடம்புக்குள்ளே வரவே முடியாது. நீங்கள் நிமிர்வு தன்மை இல்லாமல் இந்த மலிவான உணவுகள் போதை சிகரெட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது இதெல்லாம் பயன்படுத்தும் போது நீங்கள் கூனி குறுகி வளைஞ்சி துவண்டு தளர்ந்து போகும்போது தான் நோய்கள் ஆஹா சூப்பர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் வா இந்த உடம்புக்குள்ளே புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்குள்ளே அந்த நோய்கள் புகுந்து அப்புறம் சீக்கிரமாகவே செத்து போகிறதுக்கு 60-70 வயசில் செத்து போகிறதுக்கு காரணமாக அது இருக்கிறது.